கத்தாரின் தொழில்மய நகரமான ராஸ் லாஃபான் பகுதியில் உள்ள பர்சான் எரிவாயு விநியோக நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 66 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 13 பேரும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த 66 பேரில் கத்தார் குடிமக்கள் உட்பட ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை தற்போது நிலையாக இருப்பதாகவும் கட்டாரின் எரிசக்தி துறை அமைச்சர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட இந்த வெடிப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்ததாக கட்டார் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கை அல்லது நாசவேலை நடவடிக்கையுடன் தொடர்புடையதல்ல என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த டிசம்பர் 2025 முதல் மூடப்பட்டிருந்த இந்த நிலையம் வெடிப்பு சம்பவம் நிகழ்வதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாத்திடீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.